யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1. தேவன் மோசேக்கு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் அசிரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட பொழுது. வசனம் 2. மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பின விடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்ராளையும். வசனம் 3. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கொர்சேம் என்று பெயரிட்டிருந்தான். வசனம் 4. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். வசனம் 5. மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்தரத்திற்கு வந்து. வசனம் 6. எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். வசனம் 7. அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுகச்செய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். வசனம் 8. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கு எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வார்த்தையும் கர்த்தர் தங்கள் விடுவித்த ரட்சித்ததையும் தன் மகனுக்கு விவரித்துச் சொன்னான். வசனம் 9. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு. வசனம் 10. உங்களை எகிப்தியரின் கைக்கு பார்வோனின் கைக்கு தப்புவித்த எகிப்தியருடைய கையின் கீழுமிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் 11. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் இடுப்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. வசனம் 12. மோசே மாமனாகிய எத்திரோவே சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். வசனம் 13. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து இருந்தான். ஜனங்களோ காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். வசனம் 14. ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றாய் உட்கார்ந்து இருக்கவும் ஜனங்கள் எல்லோரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன என்றான். வசனம் 15. அப்பொழுது மோசே தன் மாமனாரை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். வசனம் 16. அவர்கள் யாவரும் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் உன்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ளே வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். 17. அதற்கு மோசேயின் மாமன், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. 18. நீ உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீ ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. 19. அப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்திலே கொண்டு போய்
வசனம் 20 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடத்த வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரிவிப்படுத்து. வசனம் 21 ஜனங்கள் எல்லோரும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை பெருகினவர்களுமான தீமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்தும். வசனம் 22 அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தங்களுக்குள் தீர்க்கட்டும். அப்படியே அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாய் இருக்கும். வசனம் 23 அந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படியே தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லோரும் தங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். வசனம் 24 மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். வசனம் 25 மோசே இஸ்ரவேல் எல்லோரிலும் திறமையுள்ள மனிதரையாக தெரிந்து கொண்ட அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவனாக்கினான். வசனம் 26 மோசே அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களுக்குள்ளே நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்திலே கொண்டு வந்தார்கள், சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். வசனம் 27 பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான், அவன் திரும்பவும் தன் தேசத்திற்கு போய்விட்டான்.